ஃப்ரெண்ட்ஸ், எடுத்துக்காட்டு 7.5 பார்க்க போகிறோம். ஓர் அறையின் நீளம், அகலம் மற்றும் உயரம் முறையே 25 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 5 மீட்டர் ஆகும். இப்போ நீளம், அகலம், உயரம் மூன்றுமே வேறு வேறாக இருந்தாவே அதனுடைய வடிவம் கன செவ்வகம் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அறையின் தரை மற்றும் 4 சுவர்களை புதுப்பிக்க ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 80 வீதம் செலவாகும் எனில் மொத்த செலவை காண்க. தரைப்பகுதி புதுப்பிக்கணுங்கிறாங்க, 4 சுவர்களை புதுப்பிக்கணுங்கிறாங்க. 4 சுவர்கள்னால் அது பக்கப்பரப்பு. அப்புறம் தரைப்பகுதினா கீழ்ப்பரப்பு. நாம் படிச்சிருப்போம், கன செவ்வகம்னாவே மேல் பரப்பு எல்பி, அதே மாதிரி கீழ்ப்பரப்பும் எல்பி அப்படின்னு. 4 சுவர்கள்னால் பக்கப்பரப்பு, அதுக்கு தனியாக ஃபார்முலா படிச்சிருப்போம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறத எழுதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கன செவ்வக வடிவ அறையின் நீளம். இப்போ கன செவ்வக வடிவ அறையின் நீளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L = 25 மீட்டர். அடுத்தது அகலம் B = கொடுத்துருக்குறாங்க 15 மீட்டர். உயரம்னா H = 5 மீட்டர். ஸோ நீளம் 25 மீட்டர், அகலம் 15 மீட்டர், உயரம் 5 மீட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தரைப்பகுதியின் பரப்பு கண்டுபிடிக்கணும், 4 சுவர்களினுடைய பரப்பு கண்டுபிடிக்கணும். சரி, ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தரைப்பகுதியின் பரப்பு. இப்போ தரைப்பகுதியின் பரப்பு அப்படின்னா பார்த்தீங்கன்னா LB. ஸோ தரைப்பகுதியின் பரப்புனா LB. இங்கே நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 25 பெருக்கல் அகலம்னு பார்த்தீங்கன்னா 15. ஸோ இந்த ரெண்டையும் பெருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 75, மிச்சம் 7, 2 15 30, 30 7 37 சதுர மீட்டர். ஸோ இதுதான் தரைப்பகுதியினுடைய பரப்பு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 4 சுவர்களின் பரப்பு கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா 4 சுவர்களின் பரப்பு. 4 சுவர்களின் பரப்பு அப்படிங்கிறது எதற்கு சமம்னா பக்கப்பரப்புக்கு சமம். 4 சுவர்களின் பரப்பு = கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு. கன செவ்வகத்தின் பக்கப்பரப்பு. இப்போ கன செவ்வகத்தின் பக்கப்பரப்புனா அதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 2H × L+B சதுர அலகுகள். இனி இதையத்தான் நாம் பிரதியிடணும். இப்போ பாருங்கள், நீங்கள் கீழே போட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2H × L+B, 2H 2 × 5 × L+B 25 கூட்டல் 15. ஸோ பார்த்தீங்கன்னா 2 × 5 10 × 25 15 கூட்டினா 40, 10 40 பெருக்கணும்னா 400 சதுர மீட்டர். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 சுவர்களின் பரப்பளவு 400 சதுர மீட்டர், தரைப்பகுதியின் பரப்பளவு 375. இப்போ இந்த ரெண்டையும் சேர்ந்து தான் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கீழே எடுத்து எழுதிடலாம். இப்போ therefore புதுப்பிக்க வேண்டிய பகுதியின் மொத்த பரப்பளவு. அப்படின்னா இங்கே தரைப்பகுதியின் பரப்பு கூட்டல் 4 சுவர்களின் பரப்பு ரெண்டையும் கூட்டணும். என்ன எழுதிக்கலாம், தரைப்பகுதியின் பரப்பு
தரைப்பகுதியின் பரப்பு கூட்டல் 4 சுவர்களின் பரப்பு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பிரதியிடுவோம். தரைப்பகுதியின் பரப்பு அப்படின்னா நாம் 375ன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். கூட்டல் 4 சுவர்களின் பரப்பு அப்படின்னா 400ன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ரெண்டையும் கூட்டினா 775 சதுர மீட்டர். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா புதுப்பிக்கிறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபா செலவாகுது. இப்போ பாருங்கள், அதைய கீழே எடுத்து எழுதுங்க. ஒரு சதுர மீட்டரை புதுப்பிக்க ஆகும் செலவு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் 80. இதே மாதிரி எவ்வளோ சதுர மீட்டர்? 775 சதுர மீட்டர். இப்போ தேர்ஃபோர் 775 சதுர மீட்டரை புதுப்பிக்க ஆகும் செலவு. ஸோ 80ஆல் பெருக்கிற வேண்டியதுதான். இதோ ஒரு சதுர மீட்டருக்கு 80 ரூபாய்னா 775 சதுர மீட்டருக்கு 775 × 80 சமம் ரூபாய். 0 8 5 40 மிச்சம் 4 8 7 56 4 60 மிச்சம் 6 8 7 56 6 62. ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 62,000 ரூபா செலவாகுது. தட்ஸ் ஆல்.